கிராமத்தின் ஓரத்தில் சேகர் தனியாக விளையாடினான். அவனுக்கு துணை யாரும் இல்லை. ஊரின் நடுவே பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அதன் பெயர் தாத்தா மரம். சேகர் மரத்தின் அடியில் ஓய்வெடுத்தான். அப்போது ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. குட்டிப்பையா, தனியா இருக்கிறாயா? சேகர் ஆச்சரியத்துடன் மரத்தை பார்த்தான். நீ யாரு? நீயா பேசுகிறாய் என்று கேட்டான். நான் தான் தாத்தா மரம் என்றது மரம். சேகருக்கு ஒரே மகிழ்ச்சி. அவனுக்கு நண்பர் கிடைத்தார். தாத்தா மரம், இவ்வளவு நாள் எங்கே இருந்தாய்? எப்போதுமே இங்கேதான் இருந்தேன். உனக்காக காத்திருந்தேன். ஒவ்வொரு நாளும் சேகர் மரத்தோடு பேசினான். மரம் அவனுக்கு கதைகள் சொன்னது. வெயிலில் யாரும் மரத்தை வெட்டக்கூடாது. ஒரு நாள் சேகர் மிகவும் சோகமாக வெயிலில் யாரும் மரத்தை வெட்டக்கூடாது. ஒரு நாள் சேகர் மிகவும் சோகமாக வந்தான். என் விளையாட்டுப் பொம்மை தொலைந்து விட்டது என்றான். தாத்தா மரம் மெதுவாக கிளைகளை அசைத்தது. அருகிலுள்ள பச்சை புதரில் தேடு என்றது மரம். சேகர் புதரை நோக்கி ஓடினான். அங்கே அவன் பொம்மை இருந்தது. நன்றி தாத்தா மரம், நீ ஒரு மந்திரவாதி. மரம் சிரித்தது. இது மந்திரமில்லை, கவனிப்பு. சேகர் ஒவ்வொரு மரமும் ஒரு தாத்தா மரம் என்று உணர்ந்தான். மரத்தின் கிளைகள் பறவைகளுக்கு வீடு கொடுத்தன. தாத்தா மரம் எப்போதும் மக்களுக்கு நிழல் கொடுத்தது. சேகர் இனிமேல் மரங்களை நேசிக்க முடிவு செய்தான். அவன் தாத்தா மரத்தை பராமரித்தான். நட்பு வலுப்பெற்றது. மரம் வளர்ந்தது. சேகர் வளர்ந்தான். மரத்தை பராமரித்தான். நட்பு வலுப்பெற்றது. மரம் வளர்ந்தது. சேகர் வளர்ந்தான்.